நம்ம அந்த மாடிஃபிகேஷன் பார்த்தோம். அதாவது கைகள் விரல்களை நன்றாக மூடிட்டு கைகளை தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வந்து அந்த ரிஸ்ட் மூமெண்ட் கொடுக்கறது. அதாவது நம்ம மணிக்கட்டிலிருந்து விரல்களை மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது. அதனால் என்ன ஆகும்னா மணிக்கட்டுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் கைகளில் இருக்கிற மசில், அதாவது முழங்கைக்கு மேலே இருக்கிற மசில், முழங்கைக்கு கீழே இருக்கிற மசில், அதுக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்குது. இரத்த ஓட்டம் நல்ல முறையில் சீராகுது. கைகளை நல்ல முறையில் மடக்கி விரிக்கிறதுனால அந்த இடத்துக்கு இந்த ஒவ்வொரு விரல்களுக்குமே நல்ல ஒரு இரத்த ஓட்டம் இருக்கிறது. அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்ல முறையில் இருக்கிறது. ஏன்னா நார்மலாக நம்ம விரல்களுக்கோ மணிக்கட்டுக்கோ எந்த ஒரு ஸ்ட்ரெச்சும் கொடுக்கறதில்ல. உடல்களை கொஞ்சம் வளைப்போம், முன்பக்கமாக பின்பக்கமாக பக்கவாட்டில். ஆனால் மணிக்கட்டுக்கோ விரல்களுக்கோ நம்ம கொடுக்கறதில்ல. அதனால் ஃபிஸ்ட்டை மூடி, அதாவது விரல்களை மூடி பண்ணுறது, விரல்களை நல்ல முறையில் விரிச்சு பண்ணுறது, இதனால் இரத்த ஓட்டம் அதிகமாகுது, ரிஸ்ட் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகுது, அந்த கார்பனல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கக்கூடிய அந்த பெயின் கம்மியாகும். அதை அதே மாதிரி பக்கவாட்டில் தூக்கி பண்ணும் பொழுது மார்பு பகுதி நல்லா விரியும். இந்த மார்பு பகுதி விரியதுனால உங்களுக்கு சுவாசம் நல்ல முறையில் சீராகும். அந்த சுவாசம் விட்டு வாங்கும் திறன் அதிகரிக்கும். அது ரொம்ப முக்கியம் யோகத்தில். ஏன்னா மற்ற வழி, அதை எக்ஸசைஸுக்கும் யோகத்துக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, இதில் மூச்சு உபயோகப்படுத்துகிறோம். மூச்சு உபயோகப்படுத்தி பண்ணும் பொழுது அந்த ஆசனமோ இல்லை செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சோ நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மூமெண்ட் இருக்கிறதுனால மூச்சுமே நல்ல முறையில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் மூச்சும் ஆசனத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆசனம் பண்ணுறதுனால நம்ம மூச்சு வாங்கக்கூடிய திறனும் அதிகரிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆசனத்தில். அதனால் இந்த ஆசனம் பண்ணும் பொழுது, அதாவது கைகளை விரித்து கைகளை மூடி அந்த மணிக்கட்டை முன்பக்கமாகவும் மேலாகவும் கீழாகவும் திருப்புறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த இடத்துக்கு போடிய இரத்த ஓட்டம் எல்லாமே நல்ல முறையில் சீராக நடக்கும். இதை நம்ம எப்படி உட்கார்ந்த நிலையில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த தாடாசனத்தில் இந்த ரிஸ்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது, ட்விஸ்ட்டு, லேட்ரல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே இது சீட்டட் பொசிஷனில் ஆஃபீஸில் உட்காந்துட்டே இந்த ஆசனங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபிஸ்ட் ரெண்டையும் மூடிக்கங்க, நல்லா விரல்களை நல்லா டைட்டாக மூடிக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது ஷோல்டர் லெவலுக்கு தூக்குங்க ஃப்ரண்ட்டில். எக்ஸேல் மெதுவாக ரிஸ்ட் மூமெண்ட் கொடுங்க. Inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale. கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். ஃபிஸ்ட் நல்லா மூடிக்கணும், விரல்களை நல்லா மூடிக்குங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரிஸ்ட்டை கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல். கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே இது விரல்களை நேராக வச்சுட்டே பண்ண போகிறோம். அதாவது ஃபிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே. இன்ஹேல், கைகளை முன்பக்கமாக. எக்ஸேல், ரிஸ்ட் மூமெண்ட் கொடுங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. இந்த ரிஸ்ட் மூமெண்ட் பாஸ்டரை எப்படி நம்ம சைடு வேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். க்ளோஸ் த ஃபிஸ்ட், நல்லா இறுக்கமாக மூடிடுங்க விரல்களை. இன்ஹேல், கை ரெண்டையும் பக்கவாட்டில் தூக்குங்க, மார்புக்கு பக்கத்தில் வச்சுங்க. எக்ஸேல், ரிஸ்ட்டை கீழே கொண்டு மூவ் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். கை கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். ஃபிஸ்ட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. இன்ஹேல், கையை பக்கவாட்டில் தூக்குங்க, மடக்கி வச்சுங்க மார்புக்கு பக்கத்தில். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல்,
inhale, exhale, lower the arms. இதே இதை விரல்களை ஓப்பன் பண்ணி பண்ணுறது பார்க்க போகிறோம். நல்ல விரல்களை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale. இப்போ எக்ஸேல் கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். இன்ஹேல், மார்பு பக்கம் வரைக்கும் கொண்டு வாங்க பக்கவாட்டில். எக்ஸேல், ரிஸ்ட்டை கீழே மூவ் பண்ணுங்க. இன்ஹேல், விரல்களை மேலே தூக்கலாம். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், கை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம அந்த ட்விஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சீட்டட்லேயே கைகள் ரெண்டையும் சைடில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது கைகளை பக்கவாட்டில் மேலே தூக்குங்க. விரல்களை கோர்த்துக்கணும். வெளிப்பக்கமாக திருப்பிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்போது இடது பக்கமாக பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுக்கும்போது நேராக பாருங்கள். மூச்சை வெளியே விடும்போது வலது பக்கமாக பாடியை முறுக்குங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகளை பக்கவாட்டில் கொண்டு வாங்க. விரல்களை நீக்கிட்டு இன்னொரு முறை பார்க்கலாம். இதே இதை மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே பக்கவாட்டில் கைகளை தூக்குங்க. விரல்களை லாக் பண்ணிவிடுங்க. மேல் பக்கமாக திருப்புங்க. நல்லா ஸ்ட்ரெச் வச்சுக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. மூச்சை இழுக்கும்போது சென்டர். மூச்சை விடும்போது வலது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டர். மூச்சை வெளியே விடும்போது விரல்களை நீக்கிட்டு பக்கவாட்டில் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இதே உட்கார்ந்த நிலையில் எப்படி லேட்ரல் பக்கவாட்டில் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை பக்கவாட்டில் மேலே தூக்குங்க. விரல்களை கோர்த்து வெளியே திருப்பிக்கலாம். நல்ல ஸ்ட்ரெச் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக பக்கவாட்டில் லேட்ரலி டு த லெஃப்ட் சைட். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டர். மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக. மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டர். மூச்சை வெளியே விடும்போது விரல்களை நீக்கிட்டு பக்கவாட்டில் கொண்டு வாங்க. இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் மேலே தூக்குங்க. விரல்களை கோர்த்து வெளியே திருப்புங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக மெதுவாக லேட்ரலாக வாங்க. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டர். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக. மூச்சை இழுத்துக்கிட்டே சென்டர். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை நீக்கிட்டு மெதுவாக கீழே கொண்டு வாங்க. கைகளை பக்கவாட்டில். இப்போ நம்ம உட்கார்ந்த நிலையிலேயே இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதனால் நம்ம நின்ற நிலையில் என்னென்ன பலன் கிடைத்ததோ, மணிக்கட்டுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, இரத்த ஓட்டம் சீராகிறது, நம்ம நரம்புகள் டோன் ஆகும். அது கைகளுக்கு போகக்கூடிய நரம்புகள் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்ல முறையில் டோன் ஆகும். சில பேருக்கு முழங்கைக்கு மேலே சதைகள் கீழே கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த சதைகளுக்குமே நல்ல ஒரு டைட்னஸ் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் வயது ஆகும் பொழுது அந்த சதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும். அதை டைட் பண்ணணுன்னா இந்த மூமெண்ட் கொடுத்தாலே அந்த ரிஸ்ட்டை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணும்பொழுது அங்கேயுமே ஒர்க் ஆகும். தோள்பட்டை பகுதியில் நல்ல முறையில் ஒர்க் ஆகும். கழுத்து பகுதி நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த இடத்துக்கெல்லாம் இரத்த ஓட்டம் நல்ல முறையில் நடக்கும்.